நேற்று சொன்னதான் சொல்லணும், சுருக்கம் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. நேற்று சொன்னாரு இன்னைக்கு அதான் சொல்லணும். அதனாலதான் இப்ப நான் சொல்றதெல்லாம் பூரா புதுசா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலையில். ஆனா சொன்னதையும் சொல்லி இருக்கிறேன். ஆனா இடையில கொஞ்சம் இடசருக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா புறாத்தையும் சொல்லியாச்சுன்னா சாமி நல்லா இருக்கிறாரு சொல்றாருன்னு இதை பாடமா பண்ணிவிடும். ஆனா நான் எடுக்கிறத விட்டுருவாங்க. அடுத்தாப்படி நம்ம பேச்ச ஆரம்பிக்கும் போது நேற்று சாமி இது சொன்னாரு இல்ல, சரி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு ஞாபகத்தை அங்க விட்டுருவாங்க. இதுதான் மனிதனுடைய இயற்கையுடைய நிலைகள் நமக்குள் வருது. அதனால்தான் எதையுமே எடுக்கும்போது இந்த ரசனை வர வேண்டும் என்பதற்காக, ஏன்னா நாம் அல்ல நமக்குள் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் ரசனைக்கு எடுக்கப்படும் போது வீண்டி அது உணர்ந்து எடுக்கும். ஆனால் கொஞ்சம் அது ஈர்க்கும் தன்மை வந்துட்டு நேற்று சாப்பிட்டது ருசி இல்லை, புது புது ருசியா தான் சாப்பிடணும். ஆக புதுசா இருந்தா ருசியா இருக்கும். ஏனென்றால் அந்த உணர்வுகள் அதை தேடும். ஏனென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய பல கோடி உணர்வுகள் ஒவ்வொன்றும் தூண்டச்சி அப்ப நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு தக்கவாறு அது பெருகும். இதே போலதான் உங்க உடலுக்கும் எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கும் அந்த ஞானி உணர்வை புதுதாக சிக்கப்படும் போது ஒவ்வொரு காலத்திலும் உங்க உணர்வுகள் உங்களுக்குள் அது வெளிப்பட்டு கொண்டு, வீட்டுல சங்கடமா இருப்பீங்க, அந்த நேரத்தில் இங்க வந்திருப்பீங்க. ஒரு நண்பர் நேரத்தில் பாசமா இருப்பீங்க, உயர்ந்த குணங்கள் கொண்டு இருப்பீங்க, அதுல கொஞ்சம் நஞ்சு கலந்துருக்கும். ஆக நஞ்சு கலந்து உங்க சுவை கொட்டு போயிருக்கும். அதே சமயத்தில் இப்ப நீங்க இங்க வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த அருஞானியுடைய நிலைகளை புகுத்தியப்படனே இந்த ருசியின் தன்மை அதை மாற்றி சுவை கொண்டதாக மாற்றும். ஏன்னா சுவையற்றது ஆக்குகின்ற உணர்வினை இது வென்றவன் அந்த ஞானி. அப்போ அவனின் உணர்வு உங்களுக்குள் சேர்க்கப்படும் போது இணைக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை உங்களை குறைக்க செய்யும். இது குறைக்க செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் உங்கள் மணிக்கணக்கில் உபதேசிப்பதும் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவு செய்வது. இப்ப கேட்டுணர்ந்த அனைவருக்கும் இப்ப முதுகு வலி, இடுப்பு வலி, உட்கார்ந்த முடியலைங்கிற நிலைகளுக்கு உள்ளவர்களுக்கு இது சிறுக அளவு அது குறைந்திருப்பதை நீங்களும் பார்க்கலாம். இப்ப கைகால் குடைச்சல் இருக்கிறது தனிந்து இருக்கும். ஆக மனநிலை கலக்கமாக இருந்தவருக்கும் மனநிலை ஓரளவுக்கு கொஞ்சம் மனபலம் பெற்றிருப்பதையும் பார்க்கலாம். ஏனென்றால் இதெல்லாம் நீங்க பெற வேண்டும் என்பதற்குத்தான். ஒரு நிமிஷத்தில் சொன்னோடனே சாமி நல்லா சொன்ன என் கஷ்டம், இப்ப மணிக்கணக்கில் சொன்னாலும் கூட இங்க வந்து சாமி கிட்ட வந்து என்னுடைய கஷ்டங்கள்லாம் இப்ப இருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும், மகிழ்ச்சி அறுவடை பெறணும், எனக்கும் தெளிவாகணும் யாரும் கேட்க மாட்டேன். அங்கிருந்து வந்த உடனே என்ன செய்றாங்க, கியூ இந்த 3 வருஷமா பார்த்த உடனே நான் அந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த டாக்டர் போனேன், எல்லாம் போனேன், என் தொல்லை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு. நீ எதை கேட்குறாங்க, என் தொல்லையை விட்டு போக மாட்டேன்னு கேட்கறதுக்கு தான் வராங்களா? அதில் இதெல்லாம் எல்லா இடத்துக்கு போகல, இதெல்லாம் நீங்கி எனக்கு நல்ல வழி வேணும், மகிழ்ச்சி நல்ல வழி பெறவும், என்னை அறியாத இருவரும் நீங்களும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இவ்வளவு தூரம் இப்போ உபதேசம் கேட்டுங்க, நல்லா கேட்டுக்கிட்டே இருங்க. நீ கேட்டுக்கிட்டே இருப்பீங்க தானே என் பாட்டு தலைவலிங்க, குடும்பத்தில் இருந்து சிக்கலுங்க, ரொம்ப அவசரப்படும். என் பையன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்க, கொடுத்த கடனை கொடுக்க மாட்டேங்க, போனால் சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி நான் இந்த மாதிரி நான் கொடுத்த கடன் இருக்குன்னு அவங்களுக்கு வருமானம் வரணும், எனக்கும் கொடுக்கணும், இந்த எண்ணத்தை கேளுங்க நான் இப்ப சொல்றேன் இல்லை, அடுத்தாப்புல நீங்க கேட்டு பாருங்க. இதைத்தான் வந்து கேட்பேன். காரணம் நாம் அல்ல, நமக்குள் விளைவித்த உணர்வுகள் அந்த நினைவு அலைகளை நமக்குள் இயக்குகின்றதும் மாற்ற முடியவில்லை.